அண்ணனின் சதி. ச்ச, என்ன பொழப்பு! அழுத்து கொண்டாள் கீதா. நான் ரயிலில் ஏறி போனால் என் தர்த்திரியம் இன்ஜினில் ஏறி எனக்கு முன்னே போய் நிற்கிறது. அவள் தேடி வந்த தனியார் பள்ளி நிறுவனர் ஊரில் இல்லையாம். ஏதோ அவசர வேலையாம். அடுத்த வாரம் வர சொல்லு என்று கிளார்க்கிடம் கூறி சென்று விட்டாராம். அதுதான் கீதாவின் சலிப்புக்கு காரணம். அவளுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வேதனை? மனசுக்குள் குமைந்தபடி மீண்டும் பேருந்து நிலையம் வந்தாள். அவளுக்கான பஸ்ஸுக்கு இன்னும் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டும். கண்களை மூடியபடியே பேருந்து நிலை இருக்கையில் சாய்ந்தாள். மூடிய கண்களில் உள்ளே அவளை அலக்களிக்கும் பழைய நினைவுகள். 2 ஆண்டுகளுக்கு முன்னே முரளியை கைப்பிடித்து மனவாழ்வில் அடியெடுத்து வைத்தாள். மாநிறம். ஆனாலும் பிருத்திவிராஜ் போன்ற எடுப்பான மிடுக்கான தோற்றம், சிரிக்கும் கண்கள், நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், ஒரே பிள்ளை, நல்ல வசதியான குடும்பம், அன்பான மாமியார் மாமனார், பக்கத்து ஊர், ஏற்கனவே நல்ல அறிமுகம். வாழ்க்கை இனிமையாகவே ஓடியது. ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தாள் கீதா. யார் கண்பட்டதோ முரளியின் நடவடிக்கையில் மாற்றம். லீவு நாட்களிலும் வீடு தங்குவதில்லை. ஆஃபீஸ்க்கும் மட்டம் அடிக்க ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல புரிந்தது காரணம். நண்பர்களின் சகவாசத்தில் குடிப்பழுக்க ஆரம்பம். தட்டி கேட்ட கீதாவிடம் முதலில் சாரி சொன்னவன் பின்னர் எகிற ஆரம்பித்தான். ஒரு நாள் நிலைமை ஓவராக போக எதிர்த்து கேட்டவரை ஓங்கி அறைந்து விட்டான். அதுவும் அண்ணன் ரவியின் முன்னிலையில். அப்புறம் என்ன, ரவியும் முரளியும் முட்டி மோத பெரியவர்கள் ஏதும் புரியாமல் குழம்ப அண்ணனுடன் பிறந்தக வந்து 1 மாதம் ஓடிவிட்டது. அம்மாவும் அப்பாவும் சமாதான பேச முயல. அண்ணன் ரவி மட்டும் கீதாவுக்கு சப்போர்ட். கை நீட்டி அடித்த அந்த குடிகாரனுடன் குடித்தனம் நடத்த வேண்டாம். மரியாதையா டைவர்ஸ் கொடுக்கணும். அந்த பையன் இல்லாட்டி வரதட்சணை கொடுமை, மகளிர் வன்கொடுமன்று கேஸ் போடுவேன் என்று மிரட்ட கீதாவும் தலையாட்டி வைத்தாள். மாமியார் மாமனார் கேஸ் போட வேண்டாம், குடும்பம் மான போயிடும் என்று கெஞ்ச. அப்படியானால் அவனுக்கு செய்த சீர்சனத்தைகளை திருப்பி தரணும். ஜீவாம்சமாக டவுனை ஒட்டி இருக்கும் 10 ஏக்கர் நிலத்தை கொடுக்கணும் என்று கண்டிஷன் போட வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டனர் பெரியவர்கள். முரளி எத்தனையோ முறை நேரிலும் ஃபோனிலும் கெஞ்ச விரட்டி அடித்தான் ரவி. வாய் பேசாது மௌனித்தாள் கீதா. நேற்று தான் சொன்னான் அண்ணன், ஓ நகையெல்லாம் பேங்க் லாக்கரில் வைத்து விட்டேன். உனக்கு பொழுது போகலைனா பக்கத்து ஊரில் என் நண்பன் தனியார் பள்ளி நடத்துகிறான், அதில் உனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறான், போய் பார் என்று கூற காலையில் கிளம்பி சென்ற போதுதான் அடுத்த வாரம் வர சொல்லி தகவல். அண்ணனுக்கு தான் என் மேலே எவ்வளோ பாசம். அவன் மிரட்டவில்லை என்றால் அந்த கிழங்கள் சொத்து கொடுக்குமா, எனக்கு தான் வேலை கிடைக்குமா? இது புரியாமல் குட்டையை குழப்பம் அம்மாவும் அப்பாவும். எடுத்தோ கவுத்தனு இப்படி செய்யக்கூடாது. குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும். இப்போ நேர காலம் சரியில்லை, அதனால தான் இந்த குழப்பம். மாப்பிள்ளை எவ்வளோ கெஞ்சுறார். இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்கிறார். ஒரு தடவை மறப்போம் மன்னிப்போன்னு ஒரே அட்வைஸ். வேலை கிடைச்சிட்டா இந்த நச்சரிப்பிலிருந்து விடுதலைன்னு பார்த்தா இன்னும் 1 வாரம் காத்திருக்கணும். நானும் வேலைக்கு போய் வாழ்ந்து காட்டணும். சம்பாதிக்கிற திமிரில் தானே கை நீளுது. கருவி கொண்டால் அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்குள்ளன்னு போயிருக்காங்க. பொண்ணு புருஷனோட வாழணும்னு தலையாத்திர வர 1 வாரம் ஆகும். எனவே புலம்பல் இருக்காது. நிம்மதியா டிவி பார்க்கலாம் என்று எண்ணியபடியே பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள். கதவு சாத்தி இருந்தது. திறக்க போனவள் தன் பெயர் அடிபடவே தயங்கியபடியே திண்ணையில் அமர்ந்தாள். உள்ளே அண்ணியிடம் ரவி பேசி கொண்டிருந்தான். ஏ நாத்தனார்கிட்ட கொஞ்ச நாள் பாசமாக நடிடி, அப்பதான் என் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். என்ன பெரிய ஐடியா? வாழ்கிற பொண்ணை வாழா வெட்டியாக வீட்டில் வச்சு அழகு பார்க்குறதா? புள்ளப்பூச்சியை மடியில் கட்டிக்கிட்ட மாதிரி. ஏ அவள் புள்ளப்பூச்சி இல்லடி, பொன்முட்டைற வாத்து. இன்னைக்கு அந்த பையன் முரளி சொத்து பத்திரத்தை கொண்டு வருவான். அதுக்கு தான் அவளை அப்புறப்படுத்தினேன். நேரில் புருஷனை பார்த்தனும் மனசு மாறிட்டானா அதுக்கு தான். அப்புறம் அவள் நகைகளை லாக்கரில் வைக்கல, எல்லாத்தையும் விற்று எனக்கு இருந்த கடனெல்லாம் அடைச்சிட்டேன். புருஷனோட போறேன்னா நகைகளை கொண்டான்னு கேட்பாளே. இந்த கிழங்களின் வாயடைக்க
ஒரிஜினல் மாதிரி ஒரு செட்டு கவரிங்க வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் அவளுக்கு வர நிலத்துக்கு 1 கோடி தரேன்னு ரியல் எஸ்டேட்காரன் சொல்லியிருக்கிறான். நம்ம சொத்துலையும் பங்கு தர வேண்டாம். வேலைக்கு போக சொன்னதற்கு காரணம் கையை விட்டு சோறு போட வேண்டாம். அதோட ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டா நம்ம புள்ள ரெண்டையும் சைக்கிளில் அனுப்பிடலாம். ஆட்டோ செலவு, டியூஷன் செலவு மிச்சம். அதோட வீட்டு வேலையிலும் ஒத்தாசையாக இருப்பா. எனவே வர மாதத்துலேருந்து வேலைக்காரியை நிப்பாட்டிட போகிறேன். நல்ல வேலை, புள்ள எதுவும் பிறக்கலை. எல்லா சொத்தும் நமக்கு தான். நம்ம வீட்டு கிழங்க ரெண்டும் வருவதற்குள் எல்லாத்தையும் செட்டில் செய்யணும். அதுகளுக்கு மூக்கு வேர்த்து விட்டால் முட்டுக்கட்டை போடுங்க. எப்படி நம்ம ஐடியா? அதனால் எல்லாமே கைக்கு வர வர நாத்தனாரை உள்ளங்கையில் வைத்து தாங்கு. இப்போ அந்த பையன் முரளி வந்துடுவான். அதோட இந்த பையில் ஃபாரின் சரக்கு 2 பாட்டில் இருக்குது. பத்திரமா எடுத்து வை. இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். போன வாரமே அது என்னன்னு இந்த பசங்க துளைத்து எடுத்துட்டாங்க. அதில் கண்ணில் படாமல் மறைவா வை. இப்போ அந்த பையன் முரளி வந்துடுவான் என்று ரவி கூறுவதை கேட்டதும் தலை சுற்றியது கீதாவுக்கு. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. வர்றது யாரு? முரளியே தான். வண்டி சத்தம் கேட்டதும் ரவி சட்டென வெளியில் வந்தான். கீதாவை கவனிக்காமலே ரவியிடம் முரளி நீட்டிய பத்திரத்தை இடமறித்து வாங்கினாள் கீதா. கொடுத்தாச்சுல, புறப்படு என்று அதட்டியவனே கையமர்த்திய கீதா பத்திரத்தை சுக்கு சுக்கலாக கிழித்து எறிந்தாள். ஏ, என்ன பைத்தியமா என்ற ரவியிடம். இல்லை, இப்போ தெரிந்து விட்டது என்றால் நமட்டு சிரிப்புடன். சற்றென்று முரளியின் வண்டியில் தொற்றி ஏறியவள் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அவன் காதில் கிசுகிசுத்தாள். ஏ ஏ, எங்க போற? யாரை கேட்டுட்டு போற என்று பின்னாடியே ஓடி வந்தவிடனம் கீதா கூறினாள். என் மகனை கேட்டுட்டு போறேன். இவ்வளவு கேவலமான மாமா வேண்டான்னு சொல்றான். அதான் சட்டென அவள் கைப்பற்றி தேங்க் காட் என்று கண்ணீருடன் கூறிய முரளி வண்டியை ஸ்டார்ட் செய்தான். செய்வதறியாது முகம் வெளுத்து தலை குனிந்தான் ரவி.